என் தங்க கல்யாணத்தை நான் தனியா நின்று நடத்துறேன். மாப்பிள்ள நம்ம சதாசிவம் இருக்காரு, அவரோட பையன் சுந்தரம். நீங்க என்ன பண்றீங்க? தெரியும், கல்யாணத்துல சமைக்கிறதுக்கு ஆள் வேணும். நம்ம சாமா இருக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைப்பான். வள்ளல் இந்த வள்ளல் அழகப்ப செட்டியார் செத்து போனாரு, அப்ப அவர் வீட்டு கருமாதி கல்யாணத்துக்கு கூட சாமாதான் சமையல். இப்ப இவன் என்ன பத்தி சொல்லுவேன். கச்சேரிக்காக எங்க அலைய வேண்டாப்பா, நம்ம மகாபலியா இருக்கான், புது உருப்படி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான். நேற்றுக்கு பிள்ளையார் கோவில் கச்சேரியும் போது பிள்ளையார் முன்னாடி நின்று தாயே யசோதாங்கிற 2 வார்த்தையை 3/4 மணி நேரம் பாடியிருக்காரு. பாக்கணும். இது முடிச்சுட்டேன், அதெல்லாம் நான் முடிச்சிருவேன். முடிக்காம நான் முடிச்சுட்டு சமையல் கச்சேரி விஷயமா நீங்க சதாசிவத்தை தான் பாக்கணும். கச்சேரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் உங்ககிட்ட இல்லையா? நீ பேசிக்கிட்டா இருங்க, நீங்க சதாசிவத்தை பாருங்க, நானும் சொல்றேன். எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஹீரோல வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூறப்படவே நகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட அவங்க குடும்ப நகையா ஒரு காசு மேல அதையும் அனுப்பியிருக்காங்க. அப்படியா? பாத்தீங்களா நீ? என்ன காய் சரி, அவன் இதெல்லாம் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நீ திருச்சாம வந்து பாக்கணும். நீங்களா எப்படி பேசுறீங்க? ஆமா, புருஷன் மனசுப்படி நடந்துக்கிறதா உண்மையான பொண்டாட்டி. அவனுக்கு பிடிக்காதது தெரிஞ்சும் நீ பார்க்க நினைச்சது ரொம்ப தப்பு. தப்புதான் அத்தை, தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. நான் பார்க்கல. ஏன் சுசி, உனக்காக அறிவு வேண்டாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஏற்கனவே வீட்டுல சண்டையும் சச்சரவமா இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே நான் வேண்டாத தெய்வம் இல்லை. யாராவது எதையாவது செஞ்சு வைத்து ராதா, ராதா, நீ புடவைய பார்த்துட்டு இருந்தப்போ உன் புருஷன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தான். அதை நான் கவனிச்சுட்டேன். அதனால அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டேன். இப்போ போயிட்டா பாருமா, நல்லா பாரு. வேண்டாம் வேண்டாம், அவருக்கு தெரியாம கூட அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஏன்னா புருஷன் மனசுப்படி நடந்துக்கிறவதான் உண்மையான பொண்டாட்டி. ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன். என்னங்க? நம்ம கல்யாண விஷயம் எல்லாத்தையும் உங்க அண்ணியை ஒதுக்கி வச்சுட்டு அண்ணன் அவமானப்படுத்துறாமே. நாங்க அனுப்புற கூறப்படைய கூட அவங்க கிட்ட காட்டலையா? இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட நேரடியாவே கேட்கத்தான் வந்தேன். அண்ணி மேல அண்ணனுக்கு இவ்வளவு வெறுப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாளைக்கு முகூர்த்தத்திலையும் அண்ணியை கலந்து விடாம செய்திருவாரோன்னு பயமா இருக்குங்க. உங்க அண்ணி முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தினாதான் நான் உனக்கு தாலி கட்டுவேன். இல்ல இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிடுவேன். அப்போ ஒரு வழிக்கு வந்தானாகணும். நிச்சயம் வரமாட்டார். உங்களை முந்திக்கிட்டு அவரே இந்த கல்யாணம் தேவையில்லை நிறுத்திடுவாருங்க. அவர் சொல்லிட்டா சரியா போயிடுமா? நாம 2 பேரும் பிடிவாதமா என்னைக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஒத்துமையா வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் தீர்மானமா சொல்லிடுவோம். அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருப்போம். நாம காத்திருக்கலாங்க, ஆனா நாம பண்ண தப்பு இருக்கு, அது காத்திருக்காதுங்க. அதுக்கு நான் ஒரு முடிவெடுத்த வந்திருக்கேன். உடனடியா நாம போய் ஒரு டாக்டரை பார்க்கலாம். நாம செஞ்சு தவற மாத்தி அமைக்க எத்தனையோ மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கு. என்ன சொன்னீங்க? நீங்க செஞ்ச தவறு அழிச்சிட்டா இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நீங்க என்ன தவறா நினைக்காதீங்க. நீங்க தான் முன்ன இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற அந்த அறிவுகட்ட மோகனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க நான் சுசீலாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகத்தா போறேன். என்ன காரியம்? ஏன் அவர் அடிச்சு வந்து கல்யாணம் ஆறதுக்கு முன்னால அவங்க இப்படி தனியா சந்திக்கலாமா? அதுக்காகத்தான். கட்டிக்க போற மாப்பிள்ள தானே வீட்டுல தானே வந்து சந்திச்சா, அதுல இருந்தே தப்பு. வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளையே கையில் நீட்டி அடிக்கிறதா? ஒண்ணு கொஞ்ச நாளாவே அவளுக்கு புத்தி தெரியல, ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துக்கிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க. இத மனசுல வச்சுட்டு நீங்க. நான் வரேன். இவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன செஞ்சா? சுசீலாவை தொட்டு தாலி கட்ட போற மாப்பிளைய கை நீட்டி அடிச்சுட்டாப்பா. காரணம் கேட்டா அவன் எப்படி சுசீலாவை தனியா சந்திக்கலாங்கிறான். நாளைக்கு தாலி கட்ட போற மாப்பிளை சந்திச்சா என்ன தப்பு? ராதா, என்னமா நடந்தது? ஏன் அப்படி அடிச்ச?
என்னம்மா பேசாம இருக்க? சொல்லுமா. நான் சொல்றேன், இவ தயவில்லாம இந்த கல்யாணம் நடக்கிறது இவளுக்கு பிடிக்கல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. நல்ல வேளை மாப்பிள்ள சுந்தரம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போயிட்டாரு. இவ இந்த வீட்டுல இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. சுசீலா கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா இவ இந்த வீட்டை விட்டு போயாகணும். அவன் சொல்ற காரணத்துக்காக நீ அடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மாறினது சொல். இது பாருங்க, என்ன உன் தகப்பனார் சமம் சொல்லுவிய என்கிட்ட கூட சொல்லக்கூடாத? ஒண்ணுமில்ல மாமா, கல்யாணத்துக்கு முந்தைய அவர் இங்க வந்தது தப்புன்னு அடிச்சேன். மாமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? அத்தை, நான் கேட்கறத நீங்களும் மறுக்க கூடாது. என்னம்மா சொல்லு. கொஞ்ச நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். பிறந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. நான் போயிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர இந்த 2 பேரால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும். மரியாதையா வந்து இப்படி உட்கார்ந்து. என் பொண்டாட்டி கூட வந்து என் மேல இப்படி உட்கார்ந்ததுல இங்க வா, அங்க வா. தரையில உட்காராம இப்படி உட்கார். கவனமா 2 பையன் கேட்டுக்கோங்க. நான் சொல்ற வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். ஆனா நீங்க 2 பேரும் செஞ்சிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. காலப்பட்டா முகூர்த்த வேலை நெருங்கிருச்சு. கல்யாணத்துக்கு யாரோ வரப்போறாங்கன்னு சொன்ன ஒருத்தரையும் காணமே. யார் வராம போனாலும் கற்பகம் காலனிக்காரங்களாவது வராம இருக்க மாட்டாங்க. அவங்களையும் காணுமே. என்னடா விஷயம்? என்ன யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டுற மாதிரி இருக்கு. என்ன சரி என்னன்னு எனக்கு தெரியல. 1000 பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு வந்தேன். அத்தனை பேரும் அவசியம் வரேன்னு சொன்னாங்க. ஒருத்தரையும் காணுமே. என்ன காரணம்? என்ன காரணம்? மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்கல, கல்யாணமா வேண்டாம், ஊரை விட்டு ஓடி போட்டான். கல்யாணம் நின்று போச்சு. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். எல்லாரும் போயாச்சு, நீங்க மட்டும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சார். சரிதான். அனாதை வீட்டு கல்யாணத்துக்காக அக்கம் பக்கத்துல 10 பேர் பாவப்பட்டு வருவாங்க. அது கூட இங்க மக்கள்ல போறது ஒரே அவமானமா. சுசீலா கல்யாணம் நின்று போயிடுச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்கல, ஓடி போட்டான். என்னது அக்கிரமமா இருக்கு? அந்த பையன் அந்த குட்டியோட அவ்வளவு இஷ்டமா இருந்தா இப்ப பிடிக்கல, ஓடி போயிட்டா. அடப்பாவமே. நீ உஷா, நீ போய் ராதாட்ட விஷயத்த சொல்லு. நான் போய் கல்யாண ஆத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுவேன். கல்யாணம் தான் நின்று போச்சு. நீங்க ஏன் போறீங்க? கல்யாணம் நின்று போச்சு. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நின்று போச்சு. ராதா நின்று போச்சு. ஏ, மாப்பிளைக்கு பொண்ண பிடிக்கலையா? இருக்காது, ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னது லோகத்துல இப்படி? வா பொண்ணு வா, நீயாவது வந்து. கல்யாணத்துக்கு யாருமே வரலம்மா. நான் இருக்கேன். மாப்பிள்ளையை காணோம், அதனால கல்யாணமே நின்று போயிடுச்சுன்னு அந்த மகாபலியும் எங்க அண்ணாவும் சேர்ந்துட்டு கல்யாணத்துக்கு வரவாளையெல்லாம் பெருக்க அனுப்பிட்டு இருக்கா. இங்க என்னடா கல்யாணத்துக்கு யாருமே வரலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு வரவங்களை திருப்பி அனுப்புறாங்களா? நம்ம அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கானுங்க இந்த பசங்க. நான் இப்பவே போய் தம்பி கொஞ்சம் நல்ல அவங்களை அப்படி சொல்ல சொன்னதே நான் தான். நீங்க ஏன் இந்த துரோகத்தை செஞ்சீங்க? சொந்த மகனோட கல்யாணத்துக்கு வரவங்களை திருப்பி அனுப்புறது எந்த வகையில நியாயம்? சொந்த தங்கச்சோட கல்யாணத்துக்கு உன் பொண்டாட்டிய வரவ நான் தடை உத்தரவு போட்டு வச்சிருக்கிய, அது எந்த வகையில நியாயம்? இந்த பூகம்பத்துக்கு அவதான் காரணமா? எனக்கு என் மனைவிக்கு இடையில எத்தனையோ இருக்கும். அதுல சம்பந்தப்பட நீங்க யார்? நானா உன் வீட்டுல பொண்ணு எடுக்க போற சம்மந்தி. ஊருக்குள்ள என்ன சொல்றான் தெரியுமா? வாழ வந்த பொண்ணு வாழ விடாம வீட்டை விட்டே துரத்திட்டாங்களே, அந்த வீட்டுல அவங்க மகனுக்கு பொண்ணு எடுக்க போறீங்கன்னு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? என்னையா பெத்த பிள்ளைய ஏதோ பொருளை விற்கிற மாதிரி வியாபாரம் பேசி விற்கிற ஒரு வீட்டுல பொண்ணை கொடுக்க போறீங்கன்னு கேவலமா பேசுறாங்க. என்ன சொன்ன? நீ கொடுத்த அந்த பிச்சைக்கார காசு 10,000 ரூபாய் மகனுக்கு விலையா இருந்தா அதை நீயே வச்சுக்கோ. உன் அண்ணனை அவமானப்படுத்துறவங்க சம்பந்தம் தேவையில்லை. அடி அறிவை கெட்டவளே, எழுந்து வந்த உடனே வந்திருந்தா என்ன நடந்தாலும் அவர் தான் உனக்கு மாப்பிள்ளை. போய் உட்கார். சுசி, என் பேச்ச மீறி போய் உட்கார்ந்தே ஒரு ஆம்பளையோட மானம் போயிடும். நீ உட்காரல, ஒரு பொம்பளை மானம் போயிடும்.
நான் சொல்ற பொம்பளை யாருன்னு உனக்கு புரியுதா? போய் உட்கார். ஆரம்பத்துல இருந்து என்ன அவமானப்படுத்தணும்னு முயற்சி பண்ணேன், அப்படியே சாதிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் கவனிச்சுட்டேன், இந்த திருமணம் நடக்கிற அதே நேரத்துல நம்ம திருமண உறவு முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, என்ன இருந்தாலும் அது நீங்க பெற்ற பொண்ணு. தாலி கட்டி முடிஞ்ச உடனே 2 அச்சரை அள்ளி அவ தலையில போட்டு அப்புறமா நீங்க போறேன். உனக்கு ஏற்பட்ட அவமானம் எங்களுக்கு ஏற்பட்ட மாதிரிதான் இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு தானே போகணும். சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க, நாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு பரப்புறோம். கணக்கு தீர்ந்தது. வாங்க பாப்பா. தம்பி, நீ போறதுக்கு முன்ன உன்னை பார்க்கணும். கொஞ்சம் நிக்கிறியா? ஏய், வாடா இங்க. என்னது? சவுக்கடி. என் மகனை நானே சவுக்கால் அடிச்ச காயம். ஏன் அப்படி செய்வீங்க? நான் பணத்தாசை பிடிச்சவன் தான், ஆனா நியாயம் மட்டும் தவற மாட்டேன். என் மகன் நியாயக்கேடான ஒரு காரியத்தை செஞ்சான், அதனால அவனை துடிக்க துடிக்க சவுக்காலியே அடிச்சேன். அப்படியே அவனை அடிச்சு கொண்டு இருப்பேன். அப்படி அவன் சித்தம் தானா உங்க மகன் விதவையாயிடுவா, அதனால அவனை விட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால உங்க பிள்ளை செத்தா ஏன் தங்கச்சி விதவையாகணும்? தம்பி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. நேத்து ராத்திரி சுசீலா எங்க வீட்டுக்கு வந்து என் பையன்கிட்ட என் கல்யாணத்துக்கு எங்க அண்ணி வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அப்ப இந்த பைய ஏதோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தான். இத தூரத்துல இருந்து பார்த்தனா சந்தேகப்பட்டு இந்த பையல தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி கேட்டேன். உண்மையை சொல்லிவிட்டான். எடுத்தேன் சவுக்க, பிச்சு பிச்சு. நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்றேன் கேளுங்க. ஐயா வேண்டாம், சொல்லாதீங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், சொல்லிடாதீங்க. கவலைப்படாதமா, இனிமே தைரியமா சொல்லலாம். ஏன்னா பொண்ணு கழுத்துலதான் தாலி ஏறிடுச்ச. இந்த ரகசியத்தை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாதுன்னுதான் யாரையுமே கல்யாணத்துக்கு வர விடாம செஞ்ச. கல்யாணமே நின்னு போச்சுன்னு ஒரு பெரிய பயங்கரத்தை உருவாக்கி உன்னை இங்க வரவழைச்சேன். ஏன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே என்ன தினம் தினம் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னாச்சே. உன் முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்தது. ஐயா ஏகாம்பரம், என் மகன் செஞ்ச தப்புக்காக உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா என் மகனால உங்க பொண்ணு ஏற்கனவே தவறிட்டா. இப்ப 3 மாசம். இந்த உண்மை முதல்ல ராதாவுக்கு தாயா தெரியும். விஷயம் வெளியே தெரிஞ்சா ரோஷக்காரரான நீங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறீங்களேன்னு உங்களுக்காக தாயா ராதா பயந்தா. கம்பெனில லோன் வாங்கி இந்த கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தணும்னு துடிச்சா. அந்த நேரம் பார்த்ததா நீ வேலையை விடுன்னு சொன்ன. வேலையை விட்டுட்டா எனக்கு சீர்பணம் கொடுக்க முடியாம எங்க இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு பயந்து வேலையோட மறுத்தா. உடனே நீ புருஷன் பேச்ச தட்டிட்டா அப்படின்னு ஒரு வீண் பழிய சுமத்தி அவளை படாத பாடுபடுத்தின. அத்தனையும் தாங்கிக்கிட்ட உங்க மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினாலே இந்த தெய்வம். அவளை பார்த்தா கேட்கிற கணக்கு தீர்ந்து போச்சுன்னு என் மகனை அடிச்சான்னு சொல்லி ராதாவை வீட்டை விட்டு துரத்துனீங்களே. என் மகனை ராதா ஏன் அடிச்சா தெரியுமா? இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கோசரம் என் மகன் ஒரு கேவலமான யுக்தியை சொன்னான். அதை பொறுத்துக்க முடியாத ராதா அவனை அடிச்சா. நீங்க எல்லாரும் கேட்டீங்களே அவனை ஏன் அடிச்சேன்னு. அப்பா அந்த உண்மையை சொல்லி இருக்கலாம். அப்படி அவன் சொல்லி இருந்தா அதை தாங்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருதயம் வேணுமே. அதனால அந்த பழிய தானே சுமந்து வெளியே போன. அந்த உத்தமைய பார்த்தாப்பா கேட்கிற கணக்கு தீர்ந்து போச்சுன்னு. இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டமா நேத்து முதலாளி கிட்ட போயிருந்தம்மா. நீ 4 நாளைக்கு முன்னதான் வேலையை ராஜினாமா செய்தான். என் தங்கச்சிக்கு நானே கல்யாணம் செஞ்சுடுவேன்னு காலால தூக்கிட்டு நின்னானே உன் புருஷன். அவனுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வேலைக்கே நீதான் சிபாரிசு பண்ணியாமே. கொண்டாட்டி எடுத்து கொடுத்த சாட்டையாலேயே அவளை நீ மாட்டின. இருந்தாலும் உதச்ச காலுக்கு முத்தமும் உமிழ்ந்த வாய்க்கு சர்க்கரையுமா உனக்காகவே வாழ்ந்தவளை பார்த்தா கேட்கிறேன். கணக்கு தீர்ந்து போச்சு. நீ ஒரு மனுஷனா? ஏண்டா இன்னும் பேச வலிக்கிற? நீ அவளுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்ற. போட. ஒரு தடவை இல்லப்பா, 100 தடவை வேணும்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா மன்னிப்பு கேட்டா என் மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா? மன்னிக்கிற உரிமை கடவுளுக்கும் கணவருக்கும் உரியது, அத மனைவி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அழுவாப்பா. ராதா என்ன மன்னிச்சேங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பலன்னா அதுக்கு அடையாளமா வேற ஒண்ணு சொல்ல சொல்லுங்க.
என்ன சொல்ல சொல்றீங்க? ராதா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு தினம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே உன் புருஷனுக்கு நல்ல புத்தியும் மன தெளிவும் வரணும்னு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறியா ராதா? உன் புருஷன் உனக்கு உத்தரவு போடுறேன். நீ மறுபடியும் வேலைக்கு போகணும். ஆ? சரின்னு சொல்லு ராதா. இது மகாபலி, இது எங்க அண்ணன் சாமா. நீங்க 1000 தான் சொல்லி இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரவாட மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டான்னு திருப்பி அனுப்பலாமோ? அதுக்காகத்தான் 2 ரவுடிகளை பிடிச்சு இவாளுக்கு இந்த தண்டனை வேணும். நல்ல வேலை செஞ்சம்மா. யாரோ ஆமாவா? ஆமா, இது என்ன சாப்போம்? சீக்கா போனி உடம்பெல்லாம் ஒரே சீக்காயா இருக்கு சார். கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்க சார், குடிச்சிட்டே வெளில வந்துடுறேன். ஓ, தின்னுட்டுனா எண்ணெய் வச்சிருக்கேன். இது யாரு? காவாலி? அதாவது இது என்ன சாக்கோ? என் பொண்டாட்டி இல்லையா?